Next, how old was Muhammad sallallahu alaihi wasallam when he first got married? ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும் போது அவர்களுக்கு வயது என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கான வயது என்ன? நேத்து சொல்லாதவங்க யாரு? மிஷால் சொல்லுங்க. 25 years old. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப 25 வயசு. Very good, mashallah. What was the first word of the Quran which was revealed to Muhammad sallallahu alaihi wasallam? இவன் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல முதல் வார்த்தை, அதாவது அதோட மீனிங்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க முதல்ல நீங்க அரபியில சொன்னீங்க, இப்ப மீனிங்கோடு சொல்லணும். மீனிங் தான் இங்க மெயினா. அதாவது என்ன? ப்ரே, திங்க், வர்ஷிப், ரீட், ரைட். இந்த ஆன்சர்ல எது சரியான ஆன்சர்? இது பார்த்து சொல்லுங்க. ரீட். இக்ரா என்று சொன்னா ரீட், படியுங்கள், வாசியுங்கள் அப்படின்னு அர்த்தம். Which city did the Prophet sallallahu alaihi wasallam migrate from Makkah to? எந்த ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள், அதாவது மைக்ரேட் ஆனார், குடிபெயர்ந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி. ஈசா சொல்லுங்க. மதீனா. வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வாட் வாஸ் த நேம் ஆஃப் முஹம்மத்ஸ் மதர்? இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சொல்லிருங்க. ஆமீனா, மாஷா அல்லாஹ். Who was known as Khalilullah? யாரை Khalilullah, அல்லாஹ்வுடைய தோழர், சரியா, அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படும்? அபூபக்கர் சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வெரி குட். Who was the first woman? அதாவது எந்த பெண், முதல் பெண், அதாவது பெண்களிலே முதல் பெண் யார்? அதாவது அதுக்கு முன்னாடி பெண்ணே இருந்ததில்லை அப்படிங்கிறவங்க யார்? அர்ஷத் சொல்லுங்க. ஹவ்வா. மாஷா அல்லாஹ். அதாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி. சரி, ஆதம் முதல் மனிதர், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல் பெண். ஓகே. Who accompanied Prophet sallallahu alaihi wasallam during his hijrah migration? அதாவது ஹிஜ்ரத் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கூட அவங்க அதாவது கூடவே போன, அவங்களோட ரெண்டு பேரும் ஒண்ணா போனாங்க. அதுல கூட ரசூலுல்லாஹ்வோடு போனது யார் அப்படிங்கிற கேள்வி. முஸ்அப் சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. Where did they, Prophet and Abu Bakr, take shelter before proceeding to Al-Madinah? அதாவது மதீனாவுக்காக அந்த திசையில் அந்த ரோட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அபூபக்கரும் எங்கே தஞ்சம் அடைஞ்சாங்க, அதாவது தங்களை தப்பிக்க வைக்க பாதுகாத்துக்கிறதுக்கு எங்கே ஒளிந்திருந்தாங்க? ஃபர்தீன் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், ஃபர்தீன் ரைட் ஆன்சர் சொல்லுங்க. கேவ் ஆஃப் சவுர். அது வந்து இங்கிலீஷ்ல THAWR நம்ம தவறுன்னு படிக்கக்கூடாது, அது தவறு, அது தவறு, சரியா? சரி, எது? சவுர். சவுர். ஓகே, சவுர்னு சொல்லணும். சவுர் அதுக்கு பேர். அது இங்கிலீஷ்ல எழுதும் போது THA போடுறோம், அது சாதா. அதைத்தான் நம்ம சில தப்பா என்ன செய்யறாங்க, தவுறு படிக்கிறாங்க. தமிழ்ல சில தா போட்டுறாங்க, அப்ப தவுர்னு படிக்கிறாங்க. சா போட்டா கூட சவுர் இல்லை, சவுர். சரி, அலிஃப் ப த ச, அந்த சவுர். ஓகே, சவுருங்கிற குகைக்குள்ள தான் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தங்களை மறைத்து உள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. அதாவது எதிரிகள் எல்லாம் தேடிக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க வழியில பிடிச்சிடக்கூடாதுங்கிற முதல்ல 3 days, ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மதீனாவுக்கு போற வழியில் அந்த திசையில முதல்ல உடனே கிளம்பிடாம மக்காவிலிருந்து வெளியேறினோடு முதல்ல சவுர் குகையில போய் ஒளிஞ்சிருந்தாங்க. ஓகே. Where the first ayats, அல்லாஹ்வுடைய வசனங்கள் reveal to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, அதாவது அல்லாஹ்வுடைய நபிக்கு முதலாக இறங்கிய வசனங்கள் எந்த இடத்தில் இறங்கியது, அதாவது எந்த இடம் பாருங்க. கேவ் ஆஃப் சஃபா, சஃபா குகையா, கேவ் ஆஃப் ஹிரா, ஹிரா குகையா, கஅபா, கஅபாவா? இதுல மூன்றுல எது சரியான ஆன்சர்? நேத்து சொல்லாதவங்க யாரு? முஃபீத் சொல்லுங்க. கேவ் ஆஃப் ஹிரா. ஹிரா குகையில தான் முதல் தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கியது, முதல் தடவை ஆயத்து இறங்குச்சு. Which prophet was known as Khalilullah? எல்லாரும் சொல்லிருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
மாஷா அல்லாஹ். Which prophet was swallowed by a whale? எழுந்து நின்றது கொஞ்ச நேரம். ராங்கா பிஹேவ் பண்ணக்கூடாது. என்னோட குயிஸ் டைம்ல ஆன்சர் சொல்றப்ப சட்டு நானா இப்ப சொல்றேன் பாருங்க, எல்லாரும் சொல்லிருங்க அப்படின்னு அப்படி சொல்லிடணும். ஓகே, எந்த நபியை பெரிய மீன், திமிங்கலம் போல பெரிய மீன் விழுங்கியது? பாருங்க, சாலி, யஹ்யா, ஹூத், யூனுஸ். முஆஸ் சொல்லுங்க. யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம். யூனுஸ் நபிய பெரிய மீன், கடல்ல உள்ள மீன் விழுங்கிருச்சு. ஏன்னா அந்த கப்பல், அவங்க போன கப்பலில் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீட்டுக்குழிக்கு பார்த்து இந்த வெயிட்டில் அதிகமாக இருக்குன்னா யாரையாவது ஒருத்தர் வெளியே தூக்கி வீசிடணும் கப்பலில், இல்லாட்டி எல்லாரும் செத்துருவோம், எல்லாரும் கப்பல் கவுந்து விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருக்கிறவங்க பேசி என்ன செய்தாங்க, சீட்டுக்குழிக்கு பார்த்தாங்க. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வந்துச்சு. தூக்கி தொபுக்கடின்னு போட்டாங்க கடலில். போட்டோடனே அப்படியே அவங்க தண்ணிக்குள்ளே போனோடனே அப்படியே கரெக்டாக ஒரு மீன் வந்து விழுங்கிடுச்சு. அந்த ஸ்டோரிலாம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு டைம்ல பார்ப்போம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் எ முஸ்லிம் forbidden to eat? எந்த உணவை ஒரு முஸ்லீம் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கும்? அதாவது தே கேன் ஈட் வாட் எவர் தே வாண்ட். அதாவது ஒருவர் எது வேணாலும் அவங்க விரும்புறதெல்லாம் சாப்பிடலாமா, அல்லது அதை வந்து ஹலால்னு சொல்றதா, அல்லது ஹராம்னு சொல்றதா, அல்லது கோஷர்னு சொல்றதா, இது எப்படி சொல்றது? வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட், எந்த வகையான ஃபுட்டை முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த வகையுடைய இதை சொல்லணும். சரி, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும். அபூபக்கர் சொல்லுங்க. ஹராம், அதாவது அல்லாஹ் தடுத்ததை தான் ஹராம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹராமான ஃபுட்டை ஒரு முஸ்லீம் சாப்பிடக்கூடாது. உட்காருங்க. வாட் டஸ் இஸ்லாம் மீன்? இஸ்லாம் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்ன? பாருங்க, இட் ஹேஸ் நோ மீனிங், ஒரு ஆப்ஷன், அதுக்கு எந்த அர்த்தம் இல்லை. ரெண்டாவது ரூல்ஸ், சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். மூணாவது ப்ரே ஹார்ட், ரொம்ப கஷ்டமாக தொழுகணும்னு அர்த்தம். அடுத்து நாலாவது டோட்டல் சப்மிஷன் டு காட், இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு முழுக்க தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிய செய்வது. எது எந்த அர்த்தம் இதுக்கு? முஸ்தப் சொல்லுங்க. எஸ், டோட்டல் சப்மிஷன் டு காட். இஸ்லாம் எப்படி சொன்னா முழுக்க ஒருவர் தன்னை அல்லாஹ் கீழ்ப்படிய வைப்பது, அதாவது அல்லாஹ் கீழ்ப்படிஞ்சு ஒபே பண்ணி அர்ப்பணிப்பது. which hand does a Muslim eat with? ஒரு முஸ்லீம் எந்த கையில் சாப்பிட வேண்டும்? அதாவது ஆன்சர்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர். உங்களுக்கெல்லாம் இப்போ கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி குயிஸ். அந்த பக்கம் அங்கே படுத்திருக்கிறவங்க யாரு, அங்கே சாஞ்சி இருக்கிறவங்க? லூத்தா எங்க? லூத் எங்க? முகத்தை கழிட்டு வாங்க, போங்க போங்க, முகத்தை கழிட்டு வாங்க, முகத்தை கழிட்டு வாங்க, சட்டு நிலுங்க. அந்த பக்கம் வேற யாரோ ஒருத்தர் இருக்காரு, அப்துல்லா, சாலிஹ். இங்க பாருங்க, அப்துல்லா பாருங்க, எழுங்க எழுங்க. நீங்க ஆன்சர் சொல்லாம காணாம நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. யாக்கூப், அப்துல்லா, சாலிஹ், லூத், எழுந்து போய் மொத்த கழுவிட்டு வாங்க. கமான், குயிக் குயிக் குயிக். எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறாங்க, ஓடுங்க ஓடுங்க. ஓகே, ஹுதைஃபா சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். ரைட் ஹேண்ட், வலது கையால் சாப்பிட வேண்டும். வெரி குட், மாஷா அல்லாஹ். இப்போ இந்த குயிஸை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நாம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் குயிஸுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ்.